முன்னம் ஒரு காணொளியில என்னுடைய கடைசி மகன் லவனுடைய கராத்தே போட்டியை பற்றி சொல்லியிருந்தேன் நான். இந்த காணொளியில என்னுடைய மூத்த மகன் பிரசன்னாவினுடைய கராத்தே காம்படிஷன் ஒன்றை பற்றி தான் பேச போறேன். 6 வயதிலிருந்தே பிரசன்னா கராத்தே பழகி கொண்டு வரார். 16 வயதுல பிளாக் பெல்ட் எடுத்துட்டார். பிரெஞ்சு கிளப் ஒன்றால தான் அவர் இந்த கராத்தே பழகி கொண்டு வரார். ஆண் பிள்ளைகள் என்றாலே சிறு வயதிலிருந்து சண்டை பிடிப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பினும் அதே போலதான் பிரசன்னாவும் கராத்தே பழகினாலும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்றதையும் தாண்டி சண்டை பிடிக்க போவதென்று சொன்னால் மிக ஆக்ரோஷமாக நிற்பார் அந்த கராத்தே காம்படிஷன்ல. ஒரு பக்கம் இவருடைய மாஸ்டருக்கு அதை பார்த்து கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் இவருடைய சண்டையை பார்த்து புகழுபவர்கள் பல பேராக இருக்கும். நிறைய பெற்றோர்கள் என்னிடம் வந்து உன்னுடைய மகனா விளையாடினார், மிக சிறப்பாக விளையாடினார் என்று முகம் தெரியாத வெளிநாட்டுக்காரர்கள் கூட என்னை வந்து பாராட்டி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல நான் மனம் மகிழ்வேன். ஆனாலும் சில நேரம் ரூல்ஸ் எல்லாம் தாண்டி எதிராளிக்கு அடியும் விழும். இவருடைய காம்படிஷனுக்கு ஜூரியா வருபவர்கள் சில பேர் கூட என்னிடம் வந்து உன்னுடைய மகன் சிறப்பாக விளையாடினான் என்று சொல்லி சிரிப்பினம். ஏனென்று சொன்னால் விளையாட்டுல சிறப்பா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும், ஆரவாரமா இருக்கும், துடுதுடுப்பா இருக்கும், நல்ல உற்சாகமா விளையாடுவார். ஆனா சில நேரத்துல ரூல்ஸை முறிச்சு போட்டு விளையாடுவார். அதுக்காகவே இவருடைய உற்சாகத்தை பார்த்து புகழ்வதோடு இவருடைய அந்த சின்ன குறும்பான விளையாட்டை பார்த்து சிரிச்சு போட்டு போறவர்களும் இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த காம்படிஷன் நடந்தது. இதுல அவர் 2வது இடத்தை பெற்றுக்கொண்டார். விளையாட போற நேரத்திலிருந்து விளையாடி முடிஞ்சு வரும் வரைக்கும் கொஞ்சம் தண்ணியையோ ஒரு சாப்பாட்டையோ அவன் சாப்பிட மாட்டான். அந்த விளையாட்டை எப்படியாவது முடிச்சு போட்டு தான் வந்துதான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒற்ற கால நிற்பான். எனக்கு அதை பார்க்க சில நேரம் மன வருத்தமா இருக்கும். போட்டிக்கு சென்று பதிஞ்ச நேரத்திலிருந்து தன்னை அந்த போட்டிக்காக தயார்படுத்தி கொண்டு துள்ளி கொண்டு அடிபட்டு கொண்டு சுவர்ல போய் தொட்டு பார்த்து எப்படி செய்யறன்னு சொல்லி இல்லையான்னு சொன்னால் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து எப்படி எதிராளிய அந்த வீழ்த்துற உத்திகள் எப்படி என்று சொல்லி எல்லாம் செய்து பார்த்து கொண்டிருப்பார். பல நேரம் நான் அவனை பார்த்து பெருமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் பிரசன்னாவை நான் நிறைய விடயங்கள்ல ஊக்கப்படுத்தல. லவனுக்கு நான் கொடுக்கிற ஊக்கத்துல பாதி கூட அவருக்கு நான் கொடுக்கல. ஆனாலும் தன்னைத்தானே வளர்த்து கொண்ட ஒரு சுயம்புதான் பிரசன்னா. தன்னுடைய கெட்டித்தனத்தை எல்லாம் தானாகவே வளர்த்து கொண்டார். இவருக்கு ஊக்கம் கொடுத்தது இவருடைய அக்கா தான். பிரவீனா இவருடைய அக்கா. அவவும் இவரோட சேர்ந்து 8 வயதுல கராத்தே பழக போய் 2 பேரும் ஒரே நாள்ல தான் பிளாக் பெல்ட் எடுத்தவர். அப்ப அந்த உத்திகள் எல்லாத்தையும் இவர்கள் 2 பேருமே தங்களுக்குள்ள பரிமாறிக்கொள்ளுவார்கள். ஆகவே இருவருக்குள்ளேயும் தங்களுக்கு தாங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு கிட்டியிருந்தது. ஆனால் பிரவீனா கராத்தையை முழுவதுமாக விட்டுட்டு யூனிவர்சிட்டி படிப்புக்குள்ள போயிட்டா. பிளாக் பெல்ட் எடுக்கும் வரைக்கும் இருந்த ஊக்கம் பிற்காலத்துல கல்வி கற்கிற ஒரு நோக்கத்தால தடப்பட்டு போயிட்டது. பிரசன்னாவும் அந்த வழியில கராத்தையை நிறுத்த போறேன் என்று சொல்லும் பொழுது இல்லை, நீ அடுத்தடுத்து மற்ற பிளாக் பெல்ட்டுகளை எடுக்க வேண்டும், டான் 1, 2, 3 அப்படியாக எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சென்ற ஆண்டும் சென்றிருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இந்த ஆண்டு கராத்தையா முற்றும் முழுதுமாக விட்டுட்டு அவர் வேறு ஒரு விளையாட்டுக்குள்ள போயிட்டார். ஆனாலும் அவருடைய மாஸ்டருக்கு சரியான கவலை. நேவி படையில இருந்த ஒரு பிரெஞ்சு ராணுவ வீரர் தான் இவருடைய மாஸ்டர். இலங்கைக்கும் தான் ஒரு முறை சென்று வந்ததாக கூறியிருக்கிறார். கொஞ்சம் கோபக்காரர், பல முறை சரியான முறையில் கற்றுக் கொடுக்காதவர் என்றும் கூட சொல்லலாம். அவருடைய கற்றுக் கொடுக்கும் விதத்தை பார்த்துதான் பிள்ளைகள் பெரிதாக அவர்கிட்ட நெருங்குவதில்லை. காரணம், காம்படிஷனுக்கு போகும் வரைக்கும் உத்திகளை சரியாக கற்றுக் கொடுக்க மாட்டார். காம்படிஷன் மண்டபத்தில் வச்சுதான் இப்படி செய்யணும் என்று சொல்லிக் கொடுப்பார். அது பிள்ளைகளின் மூளைக்குள் சரியாக எட்டி விடாது. அதன் காரணமாகத்தான் பிரசன்னா அந்த கராத்தையிலிருந்து விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. என்றாலும் அந்த கராத்தே கிளப் பிரசன்னாவின் பிரிவை தாங்க முடியாமல் மிக மனவர்த்தம் பட்டது. சென்ற ஆண்டு பிரசன்னாவை சந்தித்த பொழுது தயவு செய்து விட்டு போகாதே பிரசன்னா, எங்களோடையே நின்று விடு என்று சொல்லி அவர்கள் கெஞ்சியதை நான் பார்த்திருக்கிறேன். மறுபடியும் எப்படியாவது பிரசன்னா உங்களிடம் வருவான் என்ற ஒரு வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கிறேன். பாப்பம் எவ்வளவு காலத்துக்கு அவர் அந்த கராத்தையை விட்டு விலகி நிற்கிறார். மறுபடியும் அந்த கராத்தைக்கு அவர் போவாரா? மறுபடியும் இந்த காம்படிஷன்ல கலந்து கொண்டு மெதைகளை அடிச்சு கொள்வாரா? நேஷனல் லெவல்ல மட்டுமல்லாமல் இன்டர்நேஷனல் லெவலுக்கும் இவர் சென்று விடுவாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்டர்நேஷனல் லெவலுக்கு போனாதான் எங்களுடைய தமிழர்களுக்கும் பெருமை, அவருடைய கிளப்புக்கும் பெருமை. அதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு தாயாராக நான் இருக்கிறேன். உங்களோடு நான் பிரியா. வணக்கம்.